நம்மை வழிநடத்துகிறவரும் நமக்கு நன்மை செய்கிறவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் சோத்திரங்கள். வேதமே வெளிச்சம் என்ற தியானத்தில் இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, தேவாதி தேவன் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுகிறது தான் நம்முடைய தகப்பனுக்கு பிடிக்கும். அழகா இங்கிலீஷ்ல சொல்லுது, எஸ் இஸ் எஸ், நோ இஸ் நோ. எது சரியோ அதற்கு நாம் இணங்கி போக வேண்டும். சரியில்லாத ஒன்றை பேசுவதோ அதை பிடித்து கொண்டு தர்க்கம் பண்ணுவதோ அது ஒரு தேவ பிள்ளையுடைய குணாதிசயமே அல்லவே அல்ல. நம்முடைய தகப்பன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை, பேச்சிலே உண்மை, பார்வையிலே உண்மை, சுபாவத்திலே உண்மை, நடக்கையிலே உண்மை, எழுதுவதிலே உண்மை. ஒவ்வொரு காரியத்தில் உண்மையாக இருப்போமேயானால் உண்மை நம்மை உயர்த்தும். உண்மை என்பது தேவனுடைய குணாதிசயம். தேவனுடைய குணாதிசயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது அதனிடத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுபாவங்களையும் அவைகளை மாற்றுவதற்கு ஏதுவாய் இருக்கும். எனவே இந்த சுபாவங்களை மாற்ற வேண்டுமானால் நாம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டும். வேதமே வெளிச்சம், வேதமே காக்கும், வேதமே வழி நடத்தும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்கின்ற ஒரு கட்டளை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கொடுத்ததற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மகிமையின் தேவன் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்து நடத்துவீராக. இப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.